திருப்பூர் அருணகிரிநாதரோட சிறப்பான வரிகள். அந்த வரிகள் எல்லாம் நம்ம சிறு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம்னா டங் ட்விஸ்டர்ஸ் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவரும் அறிவுரையில குழந்தைகளுக்கு சொல்லும் போத ஒரு மிக சிறந்த பாடல். பார் பார் உள்ளே யார் யார் நீ, தீர் தீர் குதிரை, சேர் சேர் கதிரை, தலை நிமிர்ந்து நடநட, வறுமை மடமை பொடிபட, உரிமை உண்மை திடமுற, தலை உயர்த்தி தாவும் முன், தமிழ் பெற்ற சிங்கமே, நிலை உயர்ந்து புகழ் பெறு நேர்மையான தங்கமே, நாடு வாழ வீடு வாழ கூடி வாழ நாடுவாய், ஏடு தந்த நல்லறிவை நீடு வாழ்வில் ஊக்குவாய், உயர நோக்குவாய், உண்மை இன்ப அன்புலகை ஆக்குவாய் அப்படின்னு குழந்தைகளுக்கு அறிவுரையாக இந்த பாடலை சொல்லியிருப்பார். ஏன்னா தன்னை உணரணும். முதல்ல ஒரு மனிதன் தன்னை உணரணும். சிறு வயதிலேயே அவர் படிக்காத நூல்களே கிடையாது போல, அவர் போகாத இடங்களே கிடையாது. 1942 2ஆம் உலகம் முடிஞ்சோன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சோன்னா உலகம் முழுவதும் அவர் பிரயாணம் பண்றாரு. அதுக்கப்புறம் அவரோட பயண நூல்கள்லாம் அனுபவம் எழுதுறாரு. உலகம் அமைதியா இருக்கணும் அப்படின்றதுக்காக உலக அமைதி மாநாடு நடக்குது. அந்த உலக அமைதி மாநாட்டில் அங்கே போய் பாடின பாடல் தான் பீஸ் ஃபார் ஆல் பீஸ் ஃபார் ஆல்னு ஒரு பாடல். பீஸ் ஃபார் ஆல் பீஸ் ஃபார் ஆல் த கண்ட்ரிஸ் பீஸ், ஜாய் ஃபார் ஆல் ஃபார் ஆல் த நேஷன் ஜாய், எ ரோசி மார்னி பீஸ், எ சைனி சம்மர் ஜாய் அப்படின்னு எழுதிப்பார். ஆல் ஃபார் ஈச் அண்ட் ஈச் ஃபார் ஆல், திஸ் இஸ் த கோல்டன் ரூல், லைஃப் அண்ட் லவ் ஃபார் ஆல் தட் லைஃப் ஃபார் ஆல். அதாவது ஆல் ஃபார் ஈச் அண்ட் ஈச் ஃபார் ஆல் இந்த வரியே போதும். அவரோட டிரான்ஸ்லேஷன்லாம் பார்த்து வியந்திருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் அவரோட டிவோட்டிஸ் இருக்காங்க. ஆல் ஃபார் ஈச் அண்ட் ஈச் ஃபார் ஆல், திஸ் இஸ் த கோல்டன் ரூல். நோ ஐடியல் ரிச், நோ மோர் பெக்கர்ஸ். நோ ஐடியல் ரிச், ஒருத்தன் பெரிய பணக்காரன் ஆகிட்டு இருக்கான். நோ மோர் பெக்கர்ஸ், இங்கே பாரு பிச்சைக்காரனே இருக்கான் இல்லைனா. நோ ஆட்டம்ஸ் கார், நோ ஃபேட்மா மேம். நோ ஆட்டம்ஸ் கார்னா 2ஆம் உலக பொருளே அணு கண்டுபிடிச்சப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பிரயோகம் பண்ணலை. இன்னைக்கு ஈரான் போர்லையும் சரி எல்லாருமே மற்ற இதைத்தான் பயன்படுத்துகிறோமே தவிர அணு ஆற்றலை இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்தலை. ஏன்னா பயன்படுத்தினா நம்ம மூஞ்சிலே நம்ம காய துப்பிக்கிற மாதிரி தான். அப்போ அணு ஆற்றலை எல்லாரும் வச்சுக்க கூடாதுன்றதுக்காண்டி இந்த போரே நடக்குது. ஆனால் அது எங்கேயோ போய் ஹார்மோஸ் தீவில் போய் இன்னைக்கு ஹார்மோஸ் தீவு அடைக்கிற அளவுக்கு மாறி போயிடுச்சு. அது மாதிரி அவரோட பாடல்கள்ல நோ ஆட்டம்ஸ் கேர், நோ ஃபேட்மம் மேம், நோ ரூம் ஃபார் வார் டெமம். இந்த வார் டெமம் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த போர் என்ற அரக்கன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இது சுவாமி விவேகானந்தருக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அமெரிக்காவில் சிகாகோ உரை சொல்கிறபடி கவி மகரிஷிக்கு மிக முக்கியமான ஒரு பாடல்னா பீஸ் ஃபார் ஆல் பாடல் தான்.